ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பாவக்காய் வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் பாவக்காய் வந்து நிறைய கிடச்சிது. அதனால் பாவக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், கல்லுப்பு, வெறும் வரமிளகாத்தூள் நான் வீட்டிலையே ரெடி பண்ணதுங்க. தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. உப்புமே வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி மூடி வச்சு வேக இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். முங்குற அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கிறேன். இது 10 நிமிஷம் வேகட்டும், பார்ப்போம். மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழிச்சுப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. நம்ம பாவக்காய் வந்து வேக வச்சு இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு பாவக்காய் எடுத்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குது. வெந்துருச்சு, 3/4 வேக்காடு வெந்திருக்கு. போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த மாதிரி வடிகட்டியிருக்கிறேன். ஒரு கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே ஜல்லடை மாதிரி ஜல்லடை வச்சு அதில் வடிகட்டியிருக்கிறேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் இதில் வடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது வடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பாவக்காயில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதை கொண்டு இப்போது நம்ம ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வைப்போம். இப்போ தட்டத்தில் காய வைக்கலான்னு சொன்னேன். தட்டம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வைக்கணும். அதனால் தட்டை 2-3 தட்டத்தை எடுத்துகிட்டு வரணும். அதனால் நான் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து வெள்ளை கலரில் காடா துணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ரேஷன் கடை சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நல்ல வெயில் அடிக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு நாளையே இது காஞ்சிரும். நல்லா காயட்டும். சாயந்தரம் வந்து பார்ப்போம். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டிருக்கிறேன். அப்போ தான் இது வந்து காயும் நல்லா சீக்கிரமாக. ஒன்று மேலே ஒன்று ஒட்டோம்னா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி ஆயிரும், சீக்கிரமாக காயாது. சரிங்க, காயட்டும். அப்புறமா காய்ச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பாவக்காய் நான் வந்து 2 நாள் முழுவதும் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து வறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தியானத்துக்கு மேலேயே நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி காஞ்சிருக்குதுங்கிறத காமிச்சிட்ருக்கிறேன். பார்த்து வச்சுருக்குறோம். இப்படி எப்படி சத்தம் வருது பாருங்கள், கலகலகலன்னு சத்தம் வருதா, அப்படியும் ஒன்று காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து இப்படி உடச்சோம்னா டக்குன்னு உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, முறுன்னு இருக்குது. இப்போ நான் இதை வந்து வறுக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். பொரியுது, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து போட்டு நல்லா எண்ணெயில் வறுக்கிறேன். நல்லா பெருசாகுது பாருங்கள். வறுக்கும்போது இந்த மாதிரி வறுத்து தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வறுத்துட்டேன். தயிர் சாப்பாடுக்கு வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் இதே வந்து உங்களுக்கு உப்பும் காரமும் பத்தலை அப்படின்னா நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இதில் போட்டு தானே காய் வச்சுருக்கேன். எனக்கு அது போதும், இதே போதும். அதனால் நான் வந்து தயிர் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.